Hi friends, how are you all? எனக்கு subscribe பண்ண உங்க எல்லாருக்கும் lot of thanks. இன்னும் subscribe பண்ணாதவங்க please subscribe to Jojoe Das. என்னுடைய சேனலை first time நீங்க பார்க்கறீங்கன்னா மறக்காம Jojoe Das சேனலுக்கு subscribe பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்ம சீரியஸா கிராமர் பார்த்துட்டு இருக்கோம் பிரெஞ்சுல. இன்னைக்கு நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சீரியஸா பிரெஞ்சு கிராமர் அண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம். இது நான் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, அப்பதான் நம்ம ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன், சிம்பிள் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பேசிஸ்ல இன்னைக்கு என்ன படிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்சஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம பேசும்போது வெளியே, உள்ளே, பக்கத்துல, மேல, கீழே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் இல்லையா? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படிக்க போற டாபிக் என்னன்னா ப்ரப்போசிஷன். நம்ம படிக்க போற ப்ரிப்போசிஷனை பார்க்கறதுக்காக இன்னைக்கு நான் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றேன். ஒன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ். இதை நம்ம பிரெஞ்சுல எப்படி சொல்லுவோம்னா la boîte அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். la boîte அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இப்ப இதை நம்ம பிரெஞ்சுல எப்படி சொல்வோம்னா la bougie அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இது ரெண்டுமே ஃபெமினைன் வேர்ட்ஸ். நான் யூஸ் பண்ணும்போது பாருங்க லா யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால உங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டுமே ஃபெமினைன் வேர்ட்ஸ். la bougie, la boîte. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற ப்ரிப்போசிஷன் எதுனா suivre. suivreனா ஆன் அப்படின்ற அர்த்தம், மேலே அப்படின்ற அர்த்தம். எப்படி சொல்லுவோம்? suivre. திருப்பி சொல்லுங்க, suivre. ஸ்பெல்லிங் பாருங்க நான் எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ப்ரிப்போசிஷன். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் இது என்னன்னு சொன்னேன்? la bougie சொன்னேன் இல்லையா? la bougie est sur la boîte. எப்படி சொல்லணும்? la bougie est sur la boîte. boîteனா என்னன்னு சொன்னேன், bougie-னா என்னன்னு சொன்னேன் இல்லையா? இந்த வத்தி பாக்ஸுக்கு மேல இருக்குது அப்படின்றத தான் இது குறிக்கும். la bougie est sur la boîte. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, la bougie est sous la boîte. சூன்றது அண்டர், கீழன்றத குறிக்கும். இப்ப பாக்ஸ் இங்க இருக்குது, bougie கீழே இருக்குது இல்லையா? அப்ப என்ன சொல்வோம்னா la bougie est sous la boîte. புரிஞ்சுதா? சூன்றது அண்டர், கீழேன்றத குறிக்கும். திருப்பி சொல்றேன், la bougie est sous la boîte. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். boîte ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப la bougie est dans la boîte. dans-னா உள்ளே அப்படின்றது அர்த்தம். in அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் dans. எப்படி சொல்லணும்? dans. ஸ்பெல்லிங்ஸ் பாருங்க, D-A-N-S. இந்த S ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, dans. dans படிக்க கூடாது, dans அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்ப எப்படி சொல்வோம்? la bougie est dans la boîte. பாக்ஸுக்கு உள்ளார இந்த வத்தி இருக்குது. திருப்பி சொல்றேன், la bougie est dans la boîte. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். la bougie est devant la boîte. devant, devant-னா before, முன்னாடி அப்படின்றது தான். அப்ப எப்படி சொல்வோம்? la bougie est devant la boîte. திருப்பி சொல்றேன், la bougie est devant la boîte. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். இப்ப bougie பாருங்க எங்க இருக்குது? பின்னாடி இருக்குது இல்லையா? முன்னாடி வச்சிருந்தேன், இப்ப பின்னாடி வச்சிருக்கேன். அப்ப எப்படி சொல்றதுன்ட்டு பார்க்கலாம். la bougie est derrière la boîte. derrière-னா behind, பின்னாடின்னு அர்த்தம். la bougie est derrière la boîte. திருப்பி சொல்றேன், நல்லா கவனிங்க. derrière, derrière-னா பின்னாடி, behind-னு அர்த்தம்.
La bougie est derrière la boîte. Next preposition பார்க்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து ரெண்டு bougie எடுத்திருக்கேன். அப்ப ரெண்டு bougie எடுக்கும்போது plural இல்லையா? இது எப்படி சொல்வோம்? Les bougies அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். Les bougies அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். Entreனா நடுவுல, betweenன்ற அர்த்தம். இப்ப அதை வச்சு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். La boîte est entre les bougies. ரெண்டு bougie நான் வந்து யூஸ் பண்றேன். Le bougie. அப்ப எப்படி சொல்லணும்னா la boîte est entre le bougie அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். entre betweenன்ற அர்த்தம். La boîte est entre le bougie. இந்த ரெண்டு வத்திக்கும் நடுவுல இந்த பாக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன் பார்க்கலாம். இப்ப பாருங்க bougie வந்து நான் வந்து இப்படி வைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? bougie வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா? இப்ப இதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா la bougie est contre la boîte. contreனா against, எதிர்க்க அப்படின்னு சொல்லுவோம்ல, எதிர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் la bougie est contre la boîte. அப்ப contreன்றது againstன்ற அர்த்தத்தை குறிக்கும். திருப்பி சொல்றேன், la bougie est contre la boîte. நெக்ஸ்ட் preposition பார்க்கலாம். இப்ப bougie வந்து இப்படி வைக்கிறேன் நான். கொஞ்சம் பக்கத்துல வைக்கிறேன். பக்கத்துல, அருகில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். La bougie est près de la boîte. près-னா near. près de la boîte. திருப்பி சொல்றேன், la bougie est près de la boîte. பக்கத்துல இருக்குது. வத்தி வந்து இந்த பெட்டிக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்றத தான் இது குறிக்கும். La bougie est près de la boîte. நெக்ஸ்ட் preposition பார்க்கலாம். இப்ப pray பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இந்த bougie வந்து நான் நல்லா எட்ட வைக்கிறேன். எட்டன்னு சொல்லுவோம் இல்லையா? far awayன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். La bougie est loin de la boîte. loin de la boîte. loin, L-O-E-N. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. எப்படி சொல்லணும்? far away, எட்ட இருக்குது, தூரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்வோம்? La bougie est loin de la boîte அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். திருப்பி சொல்றேன், la bougie est loin de la boîte. நெக்ஸ்ட் preposition பார்க்கலாம். இப்ப bougie வந்து நான் இப்படி வைக்கிறேன், பக்கத்துல வைக்கிறேன். boîte இங்க இருக்குது, இத வந்து பக்கத்துல வைக்கிறேன். இப்ப எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். La bougie est à côté de la boîte. à côtéனா பக்கத்துல, இங்கேயும் வந்து நியர் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். à côté de la boîte. அப்ப பக்கத்துல இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? près de, பக்கத்துல ரெண்டுமே வந்து இதுக்கு வந்து ஒரே மீனிங் தான் வரும். அப்ப பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? La bougie est à côté de la boîte. திருப்பி நான் சொல்றேன், la bougie est à côté de la boîte. இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து வலது பக்கம், இடது பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க வந்து பாக்ஸை வந்து நீங்க ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் அது நான் சொல்றேன்னா, பாக்ஸுடைய ரைட் ஹேண்ட் சைடு, பாக்ஸுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதை வச்சு நம்ம இப்ப பார்க்கலாம். bougie வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு, வலது பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். La bougie est à droite de la boîte. à droite அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம். திருப்பி சொல்றேன், la bougie est à droite de la boîte. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது பக்கம் இருக்குது அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். La bougie est à gauche de la boîte. à gauche அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடை குறிக்கும், இடது பக்கத்தை குறிக்கும். அப்ப la bougie est à
gauche de la boîte. எப்படி சொல்லணும்? À gauche. Right hand side க்கு என்ன சொல்லணும்? À droite. Left hand side க்கு என்ன சொல்லணும்? À gauche. La bougie est à droite de la boîte. இப்ப la bougie est à gauche de la boîte. இன்னைக்கு படிச்ச preposition எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை ரீகேப் பண்ணலாம். இப்ப ஒன்னொன்னா நான் சொல்றேன், நீங்களும் என் கூட சொல்லிட்டு வாங்க. La bougie est sur la boîte. La bougie est sur la boîte. Next. La bougie est sous la boîte. La bougie est sous la boîte. Next. La bougie est dans la boîte. La bougie est dans la boîte. Next one. La boîte est entre le bougie. இங்க ரெண்டு bougie யூஸ் பண்றேன். அப்ப என்ன சொல்லணும்? Le bougie plural. La boîte est entre le bougie. Next பார்க்கலாம். La bougie est contre de la boîte. La bougie est contre de la boîte. திருப்பி சொல்றேன். contreனா என்ன? against இல்லையா? La bougie est contre de la boîte. La bougie est devant la boîte. La bougie est devant la boîte. Next, la bougie est derrière la boîte. La bougie est derrière la boîte. Next, la bougie est près de la boîte. La bougie est près de la boîte. Next one, la bougie est loin de la boîte. La bougie est loin de la boîte. La bougie est à droite de la boîte. La bougie est à droite de la boîte. Next, la bougie est à gauche de la boîte. திருப்பி சொல்றேன். La bougie est à gauche de la boîte. இப்போ நம்ம படிச்ச எல்லா ப்ரிப்போசிஷனையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். நீங்களும் இத மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி நீங்க இத ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் குள்ளார போலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாத்தும் புஷியும் வச்சுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ செய்ய போறோம். இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் நான் புஷிய பாத் மேல எங்க வைக்கிறேன், எப்படி வைக்கிறேன் அப்படின்றத நீங்க இந்த எக்ஸசைஸ்ல எழுதுங்க. நான் இதை செஞ்சு காட்டுவேன் ஆக்ஷனு. நீங்க அந்த ப்ரிப்போசிஷன் என்னன்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, first one. Second one. Third one. Fourth one. Fifth one. Sixth one. Next one. எக்ஸசைஸ் உடைய ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கிறேன். உங்க ஆன்சரோட செக் பண்ணிக்கங்க. என்னுடைய வீடியோஸ் நீங்க செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 1 to 9 வரைக்கும் வீடியோஸ் பண்ணிட்டு 10th எபிசோட் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி கொடுத்திருந்தேன். இப்போ இதுல செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். 11 to 19 எபிசோட்ஸ் நம்ம பார்த்துட்டோம், லெசன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 20th லெசன் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் பண்றோம். அதனால இப்போ என்ன பண்ணோம், நீங்க 11 to 19 என்னென்னலாம் நம்ம எக்ஸசைஸ் லெசன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க.
20th next week வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போறோம் டெஸ்ட். All the best. Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Like and share. Dream it, wish it, and do it.